ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இருக்கலாம், பாஸ்டர் எத்தனையோ பேர் எனக்கு கொடுத்தாங்க, ஆனா எனக்கு திருப்தி வரவே இல்லை. நான் தான் அந்த சமாரியா ஸ்திரியை போல திருப்தி இல்லாதவளா இருக்கிறேன், திருப்தி இல்லாதவனா இருக்கிறேன். என்னால யாருமே என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியல. எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த காரியத்தை யாரு கொடுத்தாலும் எனக்கு நிவர்த்தி ஆகாது. யார் கொடுத்தாலும் இந்த பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியாது. யார் கொடுத்தாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க துவங்கினாரானால், நான் நம்புறேன் அந்த காரியம் திரும்ப உங்களுக்கு தாகம் உண்டாகாது. இனி நீங்க கடன் வாங்குறது மாதிரி வராது. இனி நீங்க கடன் வாங்குறது மாதிரி வராது. கர்த்தர் இந்த 100 days ஜெபத்துல அந்த அற்புதத்தை செய்ய போறாரு. கர்த்தர் செய்ய போறார். கர்த்தர் கொடுக்க போறாரு. இனி உன்னுடைய வாசஸ்தலத்திலே விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய், குறைவை காண மாட்டாய். ஒரு வீடு வாங்குவதற்கு கர்த்தர் கொடுப்பார். திருமண காரியத்திற்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற அந்த காரியத்திற்கு கர்த்தர் கொடுப்பார். இனி நீங்க கடன் வாங்குறது மாதிரி வராது. இனி நீங்க கடன் வாங்குறது மாதிரி வராது. கர்த்தர் இந்த 100 days ஜெபத்துல அந்த அற்புதத்தை செய்ய போறாரு. கர்த்தர் செய்ய போறார். கர்த்தர் கொடுக்க போறாரு. கர்த்தர் கொடுக்க போறாரு. அந்த சுகத்தான் ஆண்டவர் கொடுக்க போறாரு. அந்த அபிஷேகத்தான் ஆண்டவர் கொடுக்க போறாரு. நம்புறவங்க கொடுக்கிற ஆண்டவர், கொடுக்கிற ஆண்டவர். நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்னன்னா, உனக்கு ஒரு திறந்த வாசல். நம்பர் 2, இரண்டாவதாக பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உனக்கு கொடுப்பேன். அது எங்க இருந்து கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு, பிசாசுனுடைய கையிலிருந்தே நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். சோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கும் போது, ஆமென், பின்பகுதியை வாசிக்கும் போது, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவருடைய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சொல்லுங்க, இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் மூன்றாவதாக பிலதெல்பியா சபை அப்படின்னா நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் மூன்றாவதாக வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக செய்து முடிக்க போகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். அந்த காரியம் கர்த்தருடைய கரத்தினால் செய்து முடிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் செய்வார். மற்றவர்கள் யாரும் செய்யாமல் போட்டுட்டு போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உனக்காக அந்த காரியத்தை செய்வேன். கர்த்தர் உங்க முகத்தை பார்த்து அந்த காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க இந்த ஜெபத்துல தொடர்ந்து கலந்து கொள்றீங்கல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே நான் செய்வேன், உன் மகளுடைய திருமணத்தை நான் செஞ்சு வைப்பேன், உன் மகனுடைய அந்த காரியத்தை நான் செய்வேன். அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஹல்லேலூயா, 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 கர்த்தர் எனக்காக செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அவனுடைய தகப்பனார் செஞ்சார். எப்படி செஞ்சார்னா ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சார். எல்லா பிள்ளைகளை பார்க்கலும் பார்த்து பார்த்து செஞ்சார். அது என்ன அப்படின்னு சொன்னா பலவர்ண அங்கி. ஆனா அந்த பலவர்ண அங்கி ரொம்ப நாள் யோசேப்பு போட்டுட்டு இருக்க முடியல. அப்பா ஸ்பெஷலா செஞ்சிருந்தாலும் அந்த வஸ்திரம் ரொம்ப நாள் அவனுக்கு கிடைக்கல. ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பினுடைய பரிசுத்தத்தை பார்த்து யோசேப்புக்கு ஆண்டவர் செய்றார். ஆண்டவர் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். அப்பா கொடுத்திருக்கிற வஸ்திரத்துல குறைவு இருந்துச்சு, ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற வஸ்திரத்துல குறைவு இல்லை. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இங்க இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க இளைய குமாரனை போல உங்களுக்கு கொடுத்த நிறைய காரியத்தை நீங்க இழந்திருக்கலாம். எனக்கு தான் பாஸ் நிறைய கொடுத்தாங்க, எனக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு, என் கையில கொடுத்தது எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் ஊதாரித்தனமா இந்த இளைய குமாரனை மாதிரி எல்லாத்தையும் நான் வீணடிச்சேன். எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு, எங்க அம்மாட்ட எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு நகை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் மூன்றாவதாக ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு திரும்பவும் கொடுப்பேன்.
இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் இழந்து போன வீட்டை கொடுப்பாரு, உங்களுக்கு இழந்து போன வேலையை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆமென். உங்க பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொடுப்பாரு, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, இது உங்களுக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. இது நடக்கும், நிச்சயமா நடக்கும். கர்த்தர் கொடுப்பாரு. மனுஷன் கொடுத்ததை நீங்க இழந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கான வஸ்திரத்தை கர்த்தர் தருவார். அந்த கொடுப்பனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய கையில நீங்க சீக்கிரமா வாங்க போறீங்க. கர்த்தர் நம்முடைய கையில கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறேன். நன்றி அப்பா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணிட்டுருங்க. இதை நான் பார்க்கணும். நீங்க சாட்சியா எழுதி கொடுக்கணும். நீங்க பாஸ்டர் நீங்க சொல்லணும். சொல்லும் போது மேல நீங்க மென்ஷன் பண்ணணும். பாஸ்டர் 56வது நாள் ஜெபத்துல ஏசப்பா எனக்கு ஒன்று சொன்னாரு, உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாரு பாஸ்டர், எனக்கு கொடுத்துட்டாரு ஏசப்பா. நான் இந்த மாதிரி ஒரு வெற்றியை கொடுப்பாருன்னு நினைக்கல. கர்த்தர் ரொம்ப வெற்றியா உன்னை கொடுத்துட்டாரு. இப்போ நீங்க ஜெபிக்க அது நடக்கட்டும். நீங்க ஜெபிக்க அந்த காரியம் நடக்கட்டும். ஏசப்பா ஆண்டவரே, இது உங்க வார்த்தை அல்லவா? அப்படியே நடப்பதாக. ஓ ஹalleluya. இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர் அவர், என்றும் செய்பவர். சொல்லுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுவோம். எனக்காக யாவையும் செய்து எல்லாருமே கைகளை தட்டி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர். சொல்லுங்க. நன்றே செய்பவர், என்றும் செய்பவர் அவர், என்றும் செய்பவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். அப்பா, இருளில் இருந்து ஒளியை, உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகம் மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையார் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையார் சர்வ. இப்ப கைய மேல தட்டி, இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், இன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர் அவர், என்றும் செய்பவர். சொல்லுங்க எல்லாரும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். விசுவாசத்தோட பாடுங்க. நீங்க பாட அந்த அற்புதம். ஏசப்பா 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 ஏசப்பா. ஹalleluya. தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், தம் கரங்களிலே தம் புயபலத்தால் ராஜ்யங்கள். என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர். புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடமானவர், புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடம். இப்ப கைகளை மேல தட்டி, இன்றே சபா. இப்ப இந்த பரலோகத்திலிருந்து ஒரு சாங்ஷன் லெட்டர் உங்க பிள்ளைகளுக்கு அனுப்பப்படட்டும். என்றும் செய்பவர் அவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவை செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து வார்த்தை செய்து திரும்ப அப்பா பார்த்து சொல்லு. எனக்காக யாவை செய்து. இந்த வார்த்தையை உச்சரிக்க அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில காரியம் கைகூடி வருது. அந்த தேவை சந்திக்கப்படும். கொடுப்பேன், நான் செய்வேன்.
உனக்காக நான் செய்வேன். அந்த வக்கீல் செய்யாததை நான் உனக்காக செய்வேன். அந்த சொந்தக்காரர்கள் செய்யாத நான் உங்களுக்கு செய்வேன். யார் செய்யலையோ கர்த்தர் சொல்ற, நான் செய்வேன் உனக்கு. யாவை செய்து முடிக்கும் கர்த்தர் எனக்காக, யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் எனக்காக, யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். எனக்காக செய்வதற்கு யாருமே இல்லைனாலும் கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்ய போகிற தேவனாகிய கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர் செய்வார். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொல்கிற முதல் வாக்கு தத்தம், இதோ உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இதை நீங்க மனப்பூர்வமா நம்பணும். இதை நீங்க எழுதி வச்சு நீங்க ஜெபிக்கணும். இது நடக்க போகுது. இது கர்த்தர் வார்த்தை, இது கர்த்தர் வார்த்தை. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற இரண்டாவது வார்த்தை, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். எப்படி கொடுப்பான்னு கர்த்தர் சொல்றாருன்னா, திருப்தியா கொடுப்பேன், மிச்சம் வருகிற அரவிக்கு கொடுப்பேன். இனி நீ கேட்காத அளவிற்கு உனக்கு நான் கொடுப்பேன், கொடுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சில காரியத்திற்காக கண்டினியூவா இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இனி நீங்க அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபமே பண்ண வேண்டான்ற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேனா? உனக்கு செய்வேன், உனக்கு நான் செய்வேன். கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 4, நாலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து ஆமென் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதித்து பார்க்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நான் உன்னை காப்பேன், நான் உன்னை காப்பேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லி இருக்கிற வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. நான்காவதாக கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இந்த 56வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காப்பேன். கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதிரியினுடைய அம்புகளுக்கு ஆண்டவர் நம்மை காப்பாற்ற போகிறார். மனுஷனுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்ற போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காப்பேன். பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் காக்க போறாரு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மளை சேதப்படுத்தாதபடி பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆமென் காப்பேன். இந்த உலகம் எங்கும் ஆபத்து வந்து கொண்டே இருக்குது. எங்க போனாலும் ஆபத்துகளை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகும் சோதனை காலத்திற்கு தப்புவிக்கும்படி. அப்படின்னா இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு வரப்போகுதுப்பா, எல்லாருக்கும் ஒரு அழிவு வரப்போகுதப்பா. ஆனா நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உன்னை நான் காப்பேன். நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் என்ன நம்புறேன்னா, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாராக, துஷ்டனுடைய கைகளுக்கு காப்பாராக, அந்நியருடைய கைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாராக, கெட்ட பழக்க வழக்கங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பாராக. கர்த்தர் நம்மை காக்கிற தேவன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதற்காக ஸ்பெஷலா ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவம் எங்க வாழ்க்கையில நடக்கணும். என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற முடியாது, ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைகளை நீங்க அப்படியே பாதுகாத்து நீங்க காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே காத்து கொள்ளுங்க. நம்ம பிள்ளைகளை சில நேரத்தில் படிக்க வைக்கிற ஸ்கூல் இருக்கு பாருங்க, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பெற்றோர். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் எந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு அவங்க அந்த ஸ்கூல் நடத்துகிறாங்க, அந்த ஸ்கூலில் அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் நீங்கள் சேர்த்து விடுறீங்க பாருங்கள் ஸ்கூலு, நீங்கள் சேர்த்து விடுறீங்க பாருங்கள் டியூஷன் சென்டரு, அந்த இடத்துல இருக்கிற ஏதாவது தேவையில்லாத பசங்க இல்லைன்னா
அங்க அந்த இடத்துல இருக்கிற வித்தியாசமா நடக்கிற பசங்க நம்முடைய பிள்ளைகளோட சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். சிலர் காசு அவ்வளவு கஷ்டமா இருக்கும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விடுவாங்க. எதுக்கு இந்த ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா, அது நம்ம நிறைய பேர் திட்டுவாங்க. அப்படின்னா உனக்கு என்ன பண கொழுப்பா, உனக்கு என்ன பணம் நிறைய இருக்குதா, உனக்கு என்ன பெருமைக்காக நீ கொண்டு போய் சேர்க்கிறியா? அது உண்மையிலேயே அவங்களுக்கு பெருமையா இருக்காது. பெருமைக்காக சேர்க்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனா பெருமைக்காக இருக்காது. இதை அடையாளம் கண்டுகொள்வாங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்க பிள்ளைகளை சேர்க்கிற எந்த இடத்துல சேர்க்கிறீங்கன்றத ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பாதுகாப்பு அப்படின்றது சுத்தமா இந்த உலகத்துல இல்லை. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆனா அதன் நடுவுலையும் 100 பேர் 50 பேர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ல ஏதோ ஒரு பிள்ளை நல்லா இருக்கும். ஆனா எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்குமா நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ இந்த 4வது ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என் பிள்ளை வெளியூர்ல இருக்கிறாங்களா, அந்த பிள்ளைக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அந்த பிள்ளையை காப்பாராக. உங்க கணவனார ஆண்டவர் காப்பாராக. பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாராக. நீங்க வைத்திருக்கிற அந்த யூனிட்டை ஆண்டவர் காப்பாராக. கர்த்தர் யோபுவையும் அவனை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து கர்த்தர் காப்பாற்றினது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவாராக. எவரும் பறித்து கொள்றதற்கு ஆண்டவர் விடமாட்டார். உங்க தோட்டத்துக்குள்ள உங்க ஆடுகளை களவாண்டு போகிறதற்கு கர்த்தர் விடமாட்டார். ஆண்டவர் ஒரு காப்பாளனாய் வருவாராக. இதுவரையிலையும் அனாதையை போல கிடந்த சில இடங்களிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு கடந்து போகிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு வருகிறது. கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் நம்மை காக்கிறவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த ஆசீர்வாதம் என் தலையின் மேல் இருப்பதாக, எங்க குடும்பத்தின் தலையின் மேல் இருப்பதாக ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க. ஐயா, நீங்க கொடுத்த வார்த்தை தானே, நீங்க கொடுத்த வார்த்தை தானே, என் பிள்ளைய உங்களை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது. இந்த பாவத்திலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது. ஆனா இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஐயா நான் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஆபத்துக்கு நான் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்கல்லப்பா. இப்போ உங்க வல்லமை என் பிள்ளைய சுற்றி நிழல் இடுவதாக. அந்த காரியத்தை குறித்து ஜோமன நடக்குது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஐயா, ஹல்லேலூயா. நீர் சுடரொளி பட்டயத்தோடு வருகிறவர், ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறவர், சத்துருடைய பிடியிலிருந்து காப்பாற்றுகிறவர். நீங்க சொல்ல சொல்ல ஐயா நீங்க தான் ஐயா இதை காப்பாற்றணும், நீங்க தான்ப்பா இந்த ஆசீர்வாதத்தை காப்பாற்றணும், நீங்க தான்ப்பா இந்த செல்வத்தை காப்பாற்றணும். எனக்கு காப்பாத்திக்கிறதுக்கு ஞானம் இல்லை, எனக்கு காப்பாற்ற தெரியாது. ஆனா இப்போ ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஒரு பாதுகாப்பு ஆமென் வருவதாக. நல்ல சத்தமா ஜெபம் பண்ணு. என்னுடைய தாளந்தினால நான் வண்டி ஓட்டிக்கிட முடியாதுப்பா, என்னுடைய திறமை ஒன்றும் இல்லைப்பா. உங்க பாதுகாப்பு எங்களோட இருக்கணும், உங்க பாதுகாப்பு இருக்கணும். இனி அகால மரணங்கள் இல்லை, இனி இளம் வயது மரணங்கள் இல்லை, இனி ஆக்சிடென்ட்ஸ் இல்லை. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுகிறவர். ஜீவன் காப்பாற்றப்படட்டும், அந்த பொருள் காப்பாற்றப்படட்டும், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் காப்பாற்றப்படட்டும். என் தேவன் காப்பாற்றுகிறவராய் கடந்து வாரும். ஆமென் ஆமென் ஆமென். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. இரவும் பகலும் காத்து கொள்வே, இரவும் பகலும் காத்து கொள்வே. எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேறொன்று வா, யாக்கோபே நீ வேறொன்று வா. போத்தே குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. விசுவாசத்தோடு காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. பாடும் பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே
நீ வேறு ஒன்றுவா யாக்கோபே நீ வேறு ஒன்றுவா போதே குலுங்கிடுவா காய்த்து கனி தருவா சொல்லும் போதே காய்த்து கனி தருவா இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா இந்த பூமி எல்லாம் நிரப்பி பாடுவோம் நுகங்களை முறித்து விட்டே கட்டுகளை அறுத்து விட்டே கட்டுகளை அறுத்து விட்டே இனிமேல் நீ அடிமையாவதில்லை இனிமேல் நீ அடிமையாவதில்லை எனக்கே ஊழியம் செய்திடுவார் எனக்கே யாக்கோபே நீ வேறு ஒன்றுவா யாக்கோபே நீ வேறு ஒன்றுவா போதே குலுங்கிடுவா காய்த்து கனி தருவா போதே குலுங்கிடுவா காய்த்து கனி தருவா இந்த பூமி எல்லாம் பாட பாட அந்த மகிமை ரத்தலம் கபௌதரம் புதிய கூர்மையான போரடிக்கும் கருவை ஆக்குவே புதிய கூர்மையான போரடிக்கும் கருவை ஆக்குவே மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார் மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார் குன்றுகளை தவிடு பொடியாக்குவார் குன்றுகளை தவிடு பொடி ஓ யாக்கோபே 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 போதே குலுங்கிடுவா காய்த்தே உங்க பிரசன்னம் உங்க பிரசன்னம் உங்க பிரசன்னம் இத்தனை நாட்களும் ஆராதிக்கிற உங்க பிரசன்னம் ஆராதிச்சுட்டே இருக்கிற பிரசன்னம் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் அப்படியே இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் இதோ நடந்தது இதோ வார்த்தை நடந்தது இதோ இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நடந்தது நடந்தது இன்னைக்கு 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 நடந்துச்சு இன்னைக்கு நடந்துச்சு இயேசுவா இயேசுவா உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இன்னைக்கு நடந்துச்சு இந்த சத்தம் யார் யாருடைய காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ அவங்க எங்க இருந்தாலும் யாக்கோபே யாக்கோபே நீ வேறு ஊன்றுவ நீ வேறு ஊன்றுவ நீ பூத்து குலுங்குவ நீ காய்த்து கனி தருவ ரத்தால நானே காப்பாற்றுவேன் நானே காப்பாற்றுவேன் இயேசுவே நீங்க தான் என் பிள்ளைய காப்பாற்ற முடியும் இந்த பிசினஸை நீங்க தான் காப்பாற்ற முடியும் இந்த குடும்பத்தை நீங்க தான் காப்பாற்ற முடியும் இந்த சபையை நீங்க தான் காப்பாற்ற முடியும் ஊழியக்காரனை நீங்க தான் காப்பாற்ற முடியும் என் மூத்த மகனை நீங்க தான் காப்பாற்ற முடியும் இயேசுவே வேற யாருமே என் பிள்ளைய காப்பாற்ற முடியாதுப்பா காப்பாற்ற முடியாதுப்பா நீங்க காப்பாற்றுங்கப்பா எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவனை காப்பாற்றி விட்டுருங்க ஆண்டவரே அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி விட்டுருங்க ஆண்டவரே சொல்ல சொல்ல அந்த மகிமையே ஹalleluya நானே காப்பாற்றுவே நாள்தோறும் நீர் பாற்றுவே பாடுங்க சத்தமா பாடுங்க பாடுங்க இயேசுப்பா ஹalleluya இரவும் பகலும் காத்துக்கொள்வே இரவும் பகலும் காத்துக்கொள்வே எவரும் தீங்கிழைக்க விட மாட்டே எவரும் தீங்கிழைக்க யாக்கோபே யாக்கோபே நீ வேறு ஊன்றுவா இப்ப நடுங்க இப்ப நடுங்க இப்ப நடுங்க இனி பிடுங்குவார் இல்லை இனி பிடுங்குவார் இல்லை இனி பிடுங்கி பிடுங்கி நடப்படக்கூடாது இனி என் பிள்ளை பிடுங்கி பிடுங்கி நடப்படக்கூடாது இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ள நீங்க ஒரு இடத்துல நடணும் ஒரு பிளேஸ்ல நடணும் மலை மேல நீங்க நடணும் நிலை வரும் கினி 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 அபிஷேகம் இயேசுவே இப்போ அந்த பிள்ளைய நடுங்க இப்ப அந்த பிள்ளைய நடுங்க 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 இனி பிடுங்குவார் இல்லை இனி பூ பூக்கும் இனி காய் காக்கும் இனி கனி தரும் இனி பூ பூக்கும் ஓ ஜீசஸ் யாக்கோபே நீ வேறு ஊன்றுவார் யாக்கோபே நீ வேறு ஊன்று உங்க பேரை சொல்லி யாக்கோபே நீ வேறு ஊன்றுவாய் உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லி ராதாபா ராகாபா தல்லரமா ரியாபாதா லோரஹதன லபாதன ரியாகாதன லோதரமலமா இது ஒரு thank you Jesus thank you Jesus பிலதெல்பியா சபைக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பிலதெல்பியா சபைக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் எங்க கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு ஜனங்களுக்கு நிறைவேறட்டும் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே
இங்க சர்ச்சோட கனெக்டா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அக்கினி 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 இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது ஆவியானுடைய கரம் வைக்கப்படுவதாக. அந்த மரணத்தை எடுத்து போடுறேன் இயேசுவின் நாமத்தினால. அந்த மரணம் விலகி போகட்டும். எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் நீட்டி கொடுத்தது போல இப்போ இந்த 56வது நாள் ஜெபத்துல இயேசுவே இந்த சரீரத்தை, இந்த உயிரை கொண்டு போகணும்னு நினைக்கிற அந்த சாபம், கொண்டு போகணும்னு நினைக்கிற அந்த ஆக்சிடென்ட் இயேசுவின் நாமத்தில இப்பொழுது விலகி போவதாக. ஒரு பாதுகாப்பு நானே காப்பாற்றுவேன். உம்முடைய காப்பாற்றுதல் பிள்ளைகள் மேல் இருப்பதாக. இதுவரையிலும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தர் நம்மை காப்பாற்றினதுனால, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினதுனால. எத்தனையோ இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கிறார். எவ்வளோ கொடுமையான இடத்திலிருந்து எல்லாம் காப்பாற்றி விட்டுருக்கிறார். நமக்கு விரதமாய் விரிக்கப்பட்ட வலைகள், நிறைய குழிகள். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் கர்த்தர் கிருபையா காப்பாத்தினார். உண்மைதானே? பாதாள குழியிலிருந்து எப்படி காப்பாத்தினார் பாத்தீங்களா? மனுஷனுடைய தீய எண்ணத்திலிருந்து ஆண்டவர் காப்பாத்தினார் பாருங்க. நம்ம ஞானம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை காப்பாத்திக்கல. நம்மளை யாரு காப்பாத்தினா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அன்னைக்கே விட்டுருந்தா அன்னைக்கே விட்டுருக்கலாம். அன்னைக்கே நம்மளை தூக்கி எடுக்காம விட்டுருக்கலாம், கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஆனா நாமே துணிகரமாய் சில இடத்துல போய் நின்ன போதிலும் கூட கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை என்ன பண்ணார்னா கிருபையா கர்த்தர் காப்பாற்றினார். உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை இல்லைன்னா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிலில் உட்காந்துருக்க வேண்டியவங்க, இன்னைக்கு வீடுகளில் உட்காந்துருக்க வேண்டியவங்க இல்லை, ஜெயிலில் உட்காந்துருக்க வேண்டிய அவ்வளோ பிரச்சனை. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல இருந்தா, அதான் தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை என்ன பண்ணார்னா காப்பாற்றினார். போன எல்லா இடத்துலையும் நான் சொன்னது மாதிரி நம்ம தியானிக்கிறது மாதிரி அவன் போன இடம் சாதாரணமானதே கிடையாது. போன இடம் மொத்தமும், தாவீது போன இடம் மொத்தமும் ஆபத்து நிறைஞ்ச இடம். அதான் முள்ளு மேல நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, காலை இங்க வச்சா பாம்பு வெடிச்சிடும், இங்க வச்சா அவ்வளவுதான் கீழே குழிக்குள்ள விழுந்துடும். ஆனா ஆண்டவர் கிருபையா கையில தாங்கி தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை என்னையும் கர்த்தர் இதுவரைக்கும் காப்பாற்றினார். இன்னியும் ஆண்டவர் என்ன பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, நான் உன்னை காப்பாற்றுவேன், என் பிள்ளைய காப்பாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை சர்ச்சில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போய், லைவ்ல இருக்கிறவங்க வீட்டில் இந்த நைட்டு குடும்ப ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பிலதெல்பியா சபைக்கு சொன்ன இந்த ப்ராமிஸை உங்க பிள்ளைங்களுடைய தலையின் மேல கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுல ஸ்பெஷலா ஜெபம் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைய நீங்க தான் காப்பாற்றணும். ஏன்னா பொல்லாத உலகம், என் பிள்ளைய நீங்க காப்பாற்றணும், என் கணவனாரை நீங்க காப்பாற்றணும், என் மனைவியை நீங்க காப்பாற்றணும். இயேசுவே எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஊழியத்தையும் நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற சொத்தை நீங்க காப்பாற்றுறதுக்கு பலன் தாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு பலன் தாங்க ஆண்டவர். ஏன்னா என் பலத்தால முடியாது, ஆண்டவர் கிருபையா இறங்குகிறவர். ஹல்லேலூயா. சோ நம்பர் 5, ஐந்தாவதாக இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற 5வது வாக்குத்தத்தம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சொல்லலாம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன கடந்து வருது அப்படின்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனை தூணாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் விடல. இல்ல ஜெயம் கொள்ளுகிறவனை உலகத்துல தூணாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆலயத்துல தூணாக்குவேன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆலயம் என்கிறது பிரசன்னம் இருக்கிற இடம், தேவனுடைய பிரசன்னம் உலாவுகிற இடம், கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிற இடம். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தூணாக்க போறாரு. இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நான் நம்புறேன் நீங்களும் நானும் தூணாக போகிறீர்கள். உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு தூணா உங்களை வைக்க போறாரு, ஒரு
ஒரு சமுதாயத்திற்கு ஆண்டவர் உங்களை தூணா வைக்க போறாரு. உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வைக்க போகிற அபிஷேகம் என்ன தெரியுமா? சாதாரணமான சைடுல இருக்கிற வால் மாதிரி இல்லை. கர்த்தர் உங்களை பில்டிங்கே தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாய் மாற போகிறீர்கள். ஆமென். ஆகாது என்று தள்ளப்பட்ட நீங்க வந்து தூணா மாற போறீங்க. இன்னைக்கு சாதாரணமானவர்களா இருக்கிற நீங்க தூணா மாற போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு ஆபீஸை எடுத்தா கர்த்தர் உங்களை அங்க தூணா கர்த்தர் நிறுத்துவாரு. உங்களை மெயினா அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைப்பாரு. இந்த பில்டிங்ல வந்து எத்தனையோ இருக்கலாம். இந்த செவர் இல்லைன்னா கூட இந்த பில்டிங் நின்றும். இன்னும் இந்த ஃபேன் லைட் இல்லைன்னா கூட இந்த பில்டிங் நின்றும். ஆனா இந்த பில்டிங், மொத்த பில்டிங்கும் எதுல நிக்குது அப்படின்னா, இந்த பில்டிங்க்கு தூணு போட்டிருக்காங்க பாருங்க, சுற்றி தூணு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த தூணு இல்லை அப்படின்னா இந்த பில்டிங் எவ்வளோ அழகா இருந்தாலும் அது நிற்கவே நிற்காது. அப்போ இந்த பில்டிங்க்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு என்னன்னா தூண் தான். இதை நம்பி தான் இத்தனை காரியமும் இங்கே டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இத்தனையும் இதை நம்பி தான் இருக்குது. அதனால நான் நம்புறேன், ஒரு காலம் வரும். இன்னைக்கே நிறைய பேருக்கு அந்த காலத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்களை கர்த்தர் தூணாய் மாற்ற போகிறார். நீங்க நினைக்கலாம், நான் வந்து சும்மா சைட்ல இருந்துட்டு போறேன், எனக்கு சும்மா ஒரு ஃபேனா இருந்துட்டு போறேன், எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இந்த 100 days ஜெபத்திற்கு ஆண்டவர் உங்களை கலந்து கொள்றதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்க பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீ வெறுமையானவனா இருக்கலாம் மகனே, இன்னைக்கு நீ வெறுமையானவளா இருக்கலாம் மகளே, இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபரா இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வேலை கூட உங்களை நம்பி இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனா இருக்கலாம். ஆனா வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தூணா மாற்றுவேன், நான் உன்னை தூணாய் மாற்றுவேன், நான் உங்களை தூணாய் மாற்றுவேன். நிறைய பேருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார். இல்ல, இந்த நிலைமை மாறும், இந்த சூழ்நிலை மாறும். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், மகனே வெகு சீக்கிரத்துல ஒன்ன ஒரு முக்கியமான ஒரு தூணை போல உங்களை நம்பி ஒரு பெரிய கூட்டமே இருக்க போகிறது. கர்த்தர் அநேகருக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை மாத்த போறாரு. எனக்கு முன்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறத நான் உணர்றேன், எனக்கு முன்னாக ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறத நான் உணர்றேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை சீக்கிரமா நான் தூணா மாற்றுவேன். உங்க ஃபேமிலியில ஒரு நல்ல தூண் இருக்க போகுது. ஓ, இன்னைக்கு மற்றவர்களை தேடி போகிறவர்கள் அல்ல, உங்களை தேடி அழைக்கலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தூணாக்குவேன். யோசேப்பினுடைய குடும்பத்துல ஆண்டவர் யோசேப்பை தூணாய் மாற்றினார். அவங்க எல்லாரும் அவனை சொல்றாங்க, நீ வந்து எங்களுக்கு அதிகாரியா இருப்பியா, நீ எங்களை நடத்த போறியா? ஆனா கர்த்தர் அந்த மனுஷனை தான் எடுத்து தூணாய் மாற்றினார். உங்களை பற்றி பேசுறவங்க எல்லாம் பேசட்டும், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்க எதா மாறிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு தூணா மாறிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு தூணாய் மாறிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அந்த பில்டிங்கை தாங்க போறீங்க, நீங்க தான் அந்த வீட்டை தாங்க போறீங்க, நீங்க தான் உங்க பிள்ளைகளை தாங்க போறீங்க. ஆண்டவரிடத்துல ஒண்ணு மட்டும் கேளுங்க, நீங்க பெலன் கேளுங்க. எதுக்கு பெலன் கேளுங்கன்னா, என்ன தூணா மாத்துங்க ஆண்டவரே, தூணா மாத்துங்க ஆண்டவர். எவ்வளோ பெரிய போஸ்டிங் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதை நீங்க கஷ்டமா எடுக்காதீங்க, அதை நீங்க பாரமா எடுக்காதீங்க. அது எதுவா எடுங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிளெஸ்ஸிங்கா நீங்க நினைங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்துல முதல் தூணா யார ஆண்டவர் நிப்பாட்டி இருக்கிறேன்னா, என்ன முதல்ல தூணாய் நிப்பாட்டி இருக்கிறேன். நான் இந்த இடத்துல சின்ன வயசா இருந்தாலும், நான் இந்த இடத்துல குட்டி உருவமா இருந்தாலும், இந்த இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா தூணா வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க இந்த தூணுக்கு கீழே வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் என் மூலமாய் கர்த்தர் போஷிக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் இதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வயசுல எங்கேருந்தோ எடுத்துட்டு வந்து, படிப்பறிவில்லாத ஒரு பிள்ளையை எடுத்துட்டு வந்து கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் தூணா நிப்பாட்டுவாருன்னா, தகுதியே இல்லாத ஒருத்தரை தூணா நிப்பாட்டுவாருன்னா, ஆமென். உங்களை நிறுத்த மாட்டாரா? உங்க பிள்ளைகளை நிறுத்த மாட்டாரா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தூணாக்குவேன், நான் உன்னை தூணாக்குவேன். நல்ல தூண்களாய் நீங்கள் மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, பாஸ்டர் மூலமா நீங்க பேசுகிற வார்த்தையை நீங்க நிறைவேற்றணும். ஆமென். உங்க பிரசன்னத்துல நான் ஒரு தூணா நிக்கணும், என் வீட்டுக்கு நான் ஒரு தூணா மாறணும், இந்த சமுதாயத்திற்கு நான் ஒரு தூணா மாறணும். சொல்லுங்க, நீங்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த பிசினஸ்க்கு நீங்க ஒரு தூணா நிக்கணும், நீங்க தான் மெயின் தூணா நிக்கணும். சொல்லுங்க, அதை சொல்ல 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 ஆண்டவருடைய மகிமை, ஆமென், ஸ்தோத்திரம், உங்களை யாரும் மிஸ் பண்ணிட முடியாதுன்னு சொல்லணும். நீங்க இல்ல
இல்லாத இடம் வெறுமையா இருக்கணும். நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டாகணும். அந்த மாதிரி ஒரு தூணா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போறாரு. திரும்ப திரும்ப வாலிப தம்பி தங்கச்சி கர்த்தர் பேசுறாரு, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நீ நினைக்காத, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ நினைக்காத, நீ தூணா மாற போற. கர்த்தர் அதனாலதான் இவ்வளவு போராட்டம், அதனாலதான் இவ்வளவு சஞ்சலம், அதனாலதான் உனக்கு இவ்வளவு பாடு. நீங்க கேட்டுட்டு தானே வந்தீங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பாடு? கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிறைய தாங்க வேண்டியது இருக்குப்பா, உன்னை அந்த தூணா மாற்றிட்டு இருக்கிறேன், அதுக்காக உன்னை உருவாக்குறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இயேசுவே நீர் என்னை தூணாய் மாற்றுகிறவர். Hallelujah, hallelujah, thank you Jesus, thank you Jesus, hallelujah. நம்பர் 6, ஆறாவதாக இந்த கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற ஆறாவது ஒரு வாக்குத்தத்தம். இதோட நாம் ஜெபித்து கடந்து போக போறோம். வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தையே வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனை நின்று ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவராகிய புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன், அவன் மேல் எழுதுவேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆறாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் எழுதுவேன், நான் எழுதுவேன். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் எழுதுவேன். உங்களுக்கு மனுஷன் எழுதி இருக்கிற எழுத்தை மாத்தி ஒரு புதிய எழுத்தை கர்த்தர் எழுதுவார். ஜாதகம் எழுதின எழுத்தை மாத்தி கர்த்தர் ஒரு புதிய எழுத்தை எழுதுவார். குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் உங்களுக்கு எழுதின எழுத்தை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய எழுத்தை கர்த்தர் எழுத போறார். பிசாசு உங்களுக்கு எழுதின அந்த எழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டு உங்க தலை எழுத்தை கர்த்தர் மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென், ஆமென். நம்முடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், என் பிள்ளையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிறவர், என்னுடைய தலையெழுத்தை மாற்றுகிறவர். பிரதர், உங்க தலையெழுத்தை மாற்றுவார் கர்த்தர். உன்னுடைய தலையில இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களா, தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நான் புதிய நாமத்தை எழுதுவேன், புதிய கிருபையை நான் எழுதுவேன். ஆண்டவருடைய கையிலே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு எழுதுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய நெற்றியில என்ன எழுதுவாராமா, பரிசுத்தோன்னு எழுதுவாராமா. அவர் எழுத்த பொறிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் எழுதுவேன், எழுதுவேன். இந்த உலகத்துல நமக்காக பொதுவா பழைய ஆட்களுக்கு தெரியும், இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் அதை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா எங்களுடைய இருக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஜாதகம் இருந்துச்சு, எல்லாருக்கும் ஜாதகம் எழுதி எங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்புறம் ரட்சிக்கப்பட்டு எங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜாதகத்தை எடுத்து போட்டு எரிச்சு சுட்டெரிச்சாங்க. நிறைய பேருக்கு ஜாதகம் அப்படியே நம்ம ஜாதகத்தெல்லாம் கொண்டு போய் ஒருத்தன் கையில் கொடுத்தா சிலர் சொல்லுவாங்க, இவெல்லாம் எப்படி உயிரோட இருக்கிறான் அப்படின்னு கேட்குற மாதிரி நிறைய ஜாதகம். அது மனுஷன் எழுதின ஜாதகம். ஆமென். நீங்கள் உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், உன் தலையெழுத்துப்பா. நீங்களே நிறைய பேர் உங்களையே திட்டும் போது என்ன, என் தலையெழுத்து உன் கூட எல்லாம் சேர்ந்து குப்பை கொட்டணும்னு, என் தலையெழுத்து இந்த வேலையை பார்க்கணும்னு, என் தலையெழுத்து. நம்ம நிறைய பேர் என் தலையில என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும், என் தலையில இப்படி எழுதி இருக்குது நான் இதை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்று நினைச்சுக்குங்க, அந்த தலையெழுத்தை நான் நம்புறதில்ல, ஆனா ஆண்டவருடைய எழுத்தை நான் நம்புறேன். ஹல்லேலூயா. என்னை குறித்து யார் என்ன எழுதினாலும், யார் என்ன எழுதினாலும், ஜாதகத்தில் என்ன எழுதியிருந்தாலும், எங்க அம்மா அப்பா என்ன எழுதியிருந்தாலும், ஆனா அதை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வருத்தத்தோட ரொம்ப மரண படுக்கையில தன்னுடைய மகனை பெற்றெடுக்கிறாங்க அந்த அம்மா. அந்த வேதனை தாங்க முடியல, ரொம்ப கஷ்டம், உயிருக்கு போராடுறாங்க. அந்த பிள்ளையை பெத்தெடுத்து 2-3 நிமிஷத்துல அந்த அம்மா இறந்து போறாங்க. அந்த ஜீவன் போகிற அந்த நேரத்துல என்ன பேர் வைக்கணும்னு தெரியாம அந்த அம்மா சொல்லுது, அப்படின்னா துக்கத்தால பிறந்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்திலேயே அவருடைய கணவனாராகிய யோசேப்பு, அவர் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நீ அந்த மாதிரி பெனானின்னு வைக்காதம்மா, நீ என்னன்னு வைங்களானா, அவன் பென்யமீன், அவன் பென்யமீன், சகல ஜனங்களுக்கும் இரக்கத்தின் தகப்பனாக. அம்மா தன் துக்கத்தின் மிகுதியினால தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, யாபேஸ் என் பேர் வைக்கிறாங்க. யாபேஸ் அப்படின்றது துக்கம்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் அவனுடைய எல்லையை பெரிதாக்கி அந்த யாபேஸ் என்கிற பேரையே கர்த்தர் மகிழ்ச்சியான பேராய், கர்த்தர் லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன்,
நீ படிக்காதவர் என்கிற அந்த எழுத்த கத்தர் மாற்றி என் பிள்ளை ஞானி அப்படின்னு கத்தர் எழுத போறாரு. கடன்காரி அப்படின்னு நிறைய பேர் எழுதிட்டாங்க. கத்தர் சொல்லுகிறார், இல்ல, அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவள் என்று மாற்றி எழுத போறா. இவன் செஞ்சா எதுவுமே உருப்படி ஆகாதுன்னு எழுதினாங்க. கத்தர் திரும்பி எழுதுகிறார், அவன் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து தலையெழுத்த மாற்றுகிறவர், தலையெழுத்த மாற்றுகிறவர். உன் பிள்ளைக்கு நீ கல்யாணமே ஆகாதுன்னு எழுதிட்டாங்கய்யா. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான்ப்பா எழுதிட்டாங்க. இத்தனை வயசு வரைக்கும் நடக்கலையா? இல்லை, என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. சுற்றி இருக்கிறவங்க என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. பாரு, இந்த மாதிரி தான் நடக்கும். பாரு, உன் பிள்ளைங்க இப்படிதான் ஆவாங்க. எத்தனையோ பேர் என் பிள்ளைகளை குறித்து என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்களே. ஆனா இன்னைக்கு அந்த லவோதிக்கா சபையை பார்த்து, நான் உனக்கு ஒரு புதிய நாமத்தை நான் எழுதுவேன், ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். என் பிள்ளைகளுடைய தலையில டீச்சர் ஒரு எழுத்தை எழுதிட்டாங்கப்பா. அவளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரே என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. ஆனா இந்த 56வது நாள் உங்களுடைய ஊழியக்காரன் இந்த திறப்பில் நின்று கண்ணீரோட ஜபிக்கிறேன். என் பிள்ளை தலை மேல எழுதி இருக்கிற பிசாசனுடைய கையெழுத்த கொலைச்சிருங்க. என் பிள்ளை மேல மனுஷங்க எழுதி இருக்கிற தலையெழுத்த கொலைச்சு ஒரு புது எழுத்து, ஒரு புது நாமம், ஒரு புது நாமம். இல்ல இல்ல, அவன் நோயாளி இல்லைன்னு எழுதுங்கய்யா. அவன் கை செய்கிறது வாய்க்கும்னு எழுதுங்கய்யா. அவனுக்கு திருமணம் நடக்கும்னு எழுதுங்கய்யா. அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன்னு எழுதுங்கய்யா. அவன் என் நாமத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு எழுதுங்கய்யா. அவன் ஊழியக்காரன்னு நெற்றியில எழுதுங்கய்யா. அவன் தீர்க்க தரிசின்னு எழுதுங்கப்பா, எழுதுங்கப்பா. இப்போ 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 இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, திருச்சபையில இருக்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க, அந்த இடத்துல நீங்க தூதனோட போய் உங்க கையில ஒரு எழுத்துக்கோலை எடுத்துக்கொண்டு போய் எழுதிருங்க, மாற்றி எழுதிருங்க. சத்துரு எழுதின எழுத்த மாற்றி எழுதிருங்க. இப்போ எழுதப்படட்டும், எழுதப்படட்டும். அவங்க ஆச்சரியப்படணும், குடும்பம் ஆச்சரியப்படணும். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன், ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். நமக்கு விரோதமா இருக்கிற எழுத்துக்களை குலைக்கிற ஆண்டவர், நமக்கு விரோதமா எழுதி இருக்கிற எழுத்துக்களை அழிக்கிற ஆண்டவர் நியூவா எழுத போறாரு, நியூவா எழுத போறாரு, புதுமையா எழுத போறாரு. அதுக்கு தான் இந்த ஜபத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்தாரு, அதுக்கு தான் இந்த ஜபத்தை கேட்க பண்ணனாரு. என் நெற்றியில வேற எழுத்து, என் நெற்றியில வேற எழுத்து, நெற்றியில வேற எழுத்தை எழுதுகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஸோ பாஸ்டர்மாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சி ஒன்று இருக்குது. ஒரு விசை அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வீசிங் அதிகமாக வரும். குழந்தையா இருக்கும்போது ஒரு விசை ரொம்ப ஓவரா, ரொம்ப உடம்பு முடியாம அவங்க அப்பா ஏற்கனவே அவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 4 பெண் பிள்ளைங்க. இவங்க 3வது பிறந்தாங்க. அப்போ அவங்க அப்பா கையில மேலே தூக்கி, இந்த பிள்ளை படுற பாடம் என்னால் பார்க்க முடியல, நீங்க வேணா இந்த பிள்ளையை எடுத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே சொல்லியிருக்காங்க, அம்மா பாஸ்டர் அம்மா உடனே கையிலேருந்து பிடுங்கி வாங்கி, என்ன ஜெபம் பண்றீங்க நீங்க? இல்லை இல்லை, இந்த பிள்ளையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இந்த பிள்ளைய உயிரோட எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அவள் ஊழியம் செய்யணும்னு பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணி திரும்பி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு வளர்ந்த ஃபுல்லாக நோய், நோய் எப்போ பார்த்தாலும் பயங்கரமான நோய். அப்போ ஒரு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப அந்த சமுதாயத்திலேயே அவர் கொஞ்சம் பலவீனமானவர், அவர் கொஞ்சம் முடியாதவர், அந்த மாதிரி சமுதாயத்தில் ரொம்ப அந்த சின்னதாக அப்படி இருக்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு எந்த விஷயம் இல்லை. அவங்க பொண்ணு கேட்ட உடனே இவங்க சொல்லியிருக்கிறாங்களா, நாங்கள் எப்படி அதை தர முடியும் அப்படின்னு. உடனே அவங்க உடனே சொன்னாங்களா, உங்கள் பொண்ணை நாங்கள் நோயாளியை கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம், இந்த நோயாளியை நாங்கள் கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம், வீடேறி பொண்ணு கேட்டிருக்கிறோம், இவங்களை நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, யார் அவங்கள கல்யாணம் பண்ணுவா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிய வச்சிருக்கிறாங்க. நான் மாப்பிள்ளை பார்க்க போகும்போது என்னுடைய ரூல்ஸ் எல்லாம் பேசி முடித்த உடனே அவங்க அம்மா என்கிட்ட கேட்ட ஒன்னே ஒன்று அதுதான், இந்த மாதிரி என் பிள்ளைக்கு அடிக்கடி வீசிங் வரும், ரொம்ப முடியாமல் ஆயிடுவா, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, அது ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்தால் என்ன ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நோயாளின்னு எழுதுகிற எழுத்தை மாற்றி இன்னைக்கு நிறைய நோயாளிகளுக்கு ஜெபிக்கிற ஒரு தாயாய், ஜெபிக்கிற ஒரு குடும்பமாய். ஹல்லேலூயா. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு நடக்க போகுது,
நம்ம எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் நடக்க போகுது. இன்னைக்கு அந்த பிள்ளை நோயாளியா தெரியலாம். அப்பா 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 நெற்றியில மாற்றி எழுதுவாரு. அப்பா நெற்றியில மாற்றி எழுதுவாரு, மாற்றி எழுதுவாரு. சொந்தக்காரன் எழுதி இருக்கிற எழுத்த ஏசப்பா மாற்றி எழுதுவாரு. ஹல்லேலூயா, ஆமென். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது நம்ம தான் பிலதெல்பியா. நீங்களும் நானும் தான் பிலதெல்பியா. எஸ், எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 1, முதலாவதாக இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவதாக நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். மூன்றாவதாக நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். நான்காவதாக நான் உன்னை காப்பேன், நான் உன்னை காப்பேன். ஐந்தாவதாக நான் உன்னை தூணாக்குவேன். ஆறாவதாக நான் எழுதுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா, எத்தனை பேர் மகிழ்ச்சியா இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு நிறைவேற்ற போற. யாக்கோபே, நீ வேறு ஒன்றுவ, நீ வேறு ஒன்றுவ, நீ பூத்து குலுங்கிடுவ, நீ காய்த்து கனி தருவ. இந்த பூமியெல்லாம் நிரப்ப போறோம். ஆமே, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. பாடும். உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே, நீ வேறு ஒன்றுவா, போத்தே குலங்கிடுவா, காய்த்து கனிதரு, போத்தே குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே. பாருங்க, கட்டுகளை அறுத்து விட்டே. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய், அவருக்கே ஊழியம் செய். இப்ப சொல்லும். யாக்கோபே, நீ வேறு ஒன்றுவா, யாக்கோபே, நீ வேறு ஒன்றுவா, போத்தே கொலுங்கிடுவா, காய்த்தே கனி தருவா, போத்தே கொலுங்கிடுவா, காய்த்தே கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடும், இந்த பூமி எல்லாம். தலை மேல கைய வச்சு, என் மகனே நீ வேறு ஒன்றுவாய், என் மகளே நீ வேறு ஒன்றுவாய், என் மகனே நீ வேறு ஒன்றுவாய், என் மகளே நீ வேறு ஒன்றுவாய், என் மகனே நீ வேறு ஒன்றுவாய், என் மகளே. அப்பா அப்பா அப்பா, உங்களை தவிர வேற யாரு பாருங்க, உங்களை தவிர யாரு பாருங்க. இவனை பிடுங்கி வீசிருங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்கப்பா, இவனை பிடுங்கி தூர வீசுங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்கப்பா. இவனை இங்க வச்சிருக்காதீங்க, இவளை இங்க வச்சிருக்காதீங்க. இந்த தெருவில் இவன் வேண்டாம், இந்த தெருவில் இவன் வேண்டாம். பிடுங்கி தள்ளுறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா 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 என் மகனே, நீ வேறொன்றுவ, நீ வேறொன்றுவ. ஒரு உறுதியான இடத்துல என் பிள்ளைய, ஆண்டவரே, எங்க அம்மாவை இப்போ 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 இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது ஆண்டவரே நீங்க நடணும். இந்த 100 நாள் ஜெபத்துல என் பிள்ளைய ஒரு முக்கியமான இடத்துல நடணும். இனி அந்த இடத்தை விட்டு பிடுங்குவார் இல்லை, இனி அந்த இடத்தை விட்டு எடுப்பார் இல்லை, இனி அந்த இடத்தை விட்டு வெட்டுவார் இல்லை. உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய், காணாதிருப்பாய், காணாதிருப்பாய். இயேசுவே, இறங்கும் இறங்கும் இறங்கும். அப்பா அப்பா, உங்களை நாங்க நம்புறையா, 100% நம்புறையா. நீர் பரம குயவன், நீர் தான் குயவன், நீர் மேய்ப்பன், நீர் ஒரு விவசாயி, நீர் எங்களுக்கு தகப்பன். இப்ப நடுவீராக. என் மகனே நீ வேறு ஒன்றுவா, என் மகளே. எஸ் எஸ், அந்த வேலை இல்லாத பிள்ளைக்கு இப்ப வேறு ஒன்றை செய்யுங்கப்பா, அந்த மகளுக்கு வேறு ஒன்றை செய்யுங்கப்பா. என் மகனே நீ வேறு ஒன்றுவா, போத்தே குலுங்கிடுவா, காய்த்தே கனி தருவா, போத்தே குலுங்கிடுவா, காய்த்தே கனி தருவா. இந்த பூமி அப்பா காபா தபா ரபா தனமா
அக்கினி 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 அபிஷேகம். தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். இயேசுவே என்னை தூக்கி எடுங்கய்யா, தூக்கி எடுங்கய்யா, தூக்கி எடுங்கய்யா. விட்டுறாதீங்கய்யா, விட்டுறாதீங்கய்யா. என் நெற்றியில பிசாசு என்னென்னமோ எழுதிட்டான், என் நெற்றியில பிசாசு என்னென்னமோ எழுதிட்டான். அழிச்சிருங்க, அழிச்சிருங்க. இப்போ உங்க பிரசன்னம் அழிக்கட்டும், உங்க பிரசன்னம் சத்துரு எழுதுனதை அழிச்சிடட்டும். நீங்க புது எழுத்து, புது எழுத்து, புது நாமத்தை, புது வெற்றியை இப்போ நெற்றியில எழுதுங்கப்பா. லோ தபாரா பரபதலரா பெருக்கும் பெருக்கும் பெருக்கும். விசாலம், திறந்த வாசல், திறந்த வாசல். மிராக்கல், மிராக்கல். இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எஸ் எஸ் எஸ், அந்த அற்புதம் நடக்கட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சிட்டே. ஆமென், ஆமென். முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. எழும்பி நின்னு ஜெபம் பண்றவங்க எழும்பி நின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை. எஸ் எஸ் எஸ். அவருடைய பிரசன்னம் மனுஷங்க எழுதின எழுத்துக்களை அழிக்குது. அவருடைய கை விரல்கள் இப்பொழுது புது நாமத்தை நம்முடைய நெற்றியில எழுதுது. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. ஹதனமர ஹதலர துனமரரம. ஜெபம் பண்ணிட்டே. Thank you Jesus. புது நாமத்தை நான் எழுதுவேன். இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. உங்க வல்லமை குறைஞ்சு போகல, உங்க வல்லமை குறைஞ்சு போகல. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஹதனமர ஹதலரம. Thank you Jesus. ஆமென். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் வந்தாலும் என் இயேசு சுகமாக்குவா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. பேய்களோடுது, பாவங்கள் பறந்து. இப்ப சொல்லுவோம், உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுவோம், உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவா. துன்பங்கள், தொல்லைகள் வந்தாலும் என் இயேசு சுகமாக்குவா. விசுவாச நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாச நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற. ஐகளை தட்டீரா பத்தாரம் ஜீசஸ். பாடுவோம், பாடுவோம். உந்தன் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள். உங்க வல்லமை இன்னைக்கு குறைஞ்சு போகல, குறைஞ்சு போகல. எஸ் எஸ், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்றவங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இன்னைக்கு மனிதனால் எழுதப்பட்டிருக்கிற தலையெழுத்துக்களை இப்ப அழிக்குது, அழிக்குது. முன்னோர்கள் எழுதின தலையெழுத்தை இப்பொழுது அழித்துக் கொண்டே இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. பரவட்டும், 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 பரவட்டும். தேவனுடைய அக்கினி பரவட்டும், தேவனுடைய அக்கினி பரவட்டும், தேவனுடைய அக்கினி பரவட்டும், தேவனுடைய அக்கினி பரவட்டும், தேவனுடைய அக்கினி பரவட்டும். ஜீசஸ், 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 ஜீசஸ். இப்போ இப்போ டாக்டர்கள் எழுதின தலையெழுத்து மாறட்டும், டீச்சர் எழுதின தலையெழுத்து மாறட்டும், அம்மா அப்பா எழுதின தலையெழுத்து மாறட்டும்.
குடும்பத்துல வம்சா வழியாய் என் பிள்ளையினுடைய தலையில எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்து இப்போ அழியட்டும். புது நாமம் எழுதப்படட்டும். எஸ் பிள்ளைகளுக்கு செய்கிறார். ஹalleluya hallelujah 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 hallelujah. Jesus hadana mara hadana ram. Thank you Jesus. Hallelujah. அவர் பெரியவராய் இருக்கிறார். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று Thank you Jesus. அப்படியே முன்பாக கடந்து வாருங்க. கர்த்தர் வல்லவர். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் அப்படியே கடைசி ஜெபத்திற்கு இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். Hallelujah. Thank you Jesus. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Philadelphia சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற 6 விதமான வாக்குத்தத்தங்கள். இன்றைக்கு நமக்கு எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்படியே ஜெபம் பண்ணி உங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி Thank you Jesus. இந்த 100 டேஸ்ல ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை காணும்படியாய் ஆண்டவர் செய்ய போறார். அவரோட செலவிடுகிற நேரங்கள் வீணாய் போவதே இல்லை. ஒன்று, எனக்காக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் எனக்காக திறக்க போறார். ஒரு நியூ வாசல். நீங்க எதிர்பாருங்க. ஒரு புதிய தொழில், ஒரு புதிய குடும்ப உறவு, ஒரு புதிய சுகம். ஆண்டவர் ஒரு நியூ வே, ஒரு புதிய வாசலை நமக்காய் திறக்க போறார். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை. இதுவரைக்கும் ரொம்ப டஃப்பா உங்களுக்கு இருந்திருக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் கடினமா இருந்த சில இடத்துல கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா, அவரே வாசலை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா திறந்து வச்சிருக்கிறார். நீ போய் மினிஸ்ட்ரியை மட்டும் நீ பண்ணு. நீ மட்டும் செஞ்சுட்டே இரு. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை, அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமா உங்களுக்கு கொண்டு வர போறாரு. இதை நீங்க வச்சு, இந்த வார்த்தையை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க.